வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீஸ்டோர் தமிழ். இனி நம்ம வீடியோவில் சின்னதாக ஒரு ஷார்ட் விளாக் தான் பார்க்க போகிறோம். அது ஏன்னா வச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சில பேர் ப்ரோ உங்கள் பைக்கில் ஒரு விளாக் வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோன்னு சொன்னாங்க. பட் நான் அதை போடணும் தான் முயற்சி பண்ண என்னால் போட முடியல. அது ஏன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், என்கிட்ட சரியான இந்த விளாகிங் கிட்லாம் இல்லை. இப்போ கூட நான் இதை எப்படி தெரியுமா எடுத்துகிட்டு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் வந்து இப்படி ஃபோனை பிடிச்சிப்பான் என் செஸ்ட்டுக்கு நேராக. நான் வந்து வண்டியை ஓட்டுறேன், 2 பேரும் சேஃபாக தான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வீடியோ கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும். அது இல்லாமல் இவன் வேறு கேமரா ஒழுங்காகவே பிடிக்க மாட்டான். டேய் ஒழுங்காக பிடிறா, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடி, இது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி போவோம். இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். அது இந்த மழை டைமில் சுத்த மோசம். பாருங்களேன், ரொம்ப கொடூரமாக இருக்கும் ரோடு. இன்னும் போக டீட்டெயில்டாக தெரியும் பாருங்கள். இதுவே நான் போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கிற வழியாக போகிறேன். இன்னும் இதை விட மோசமாக இருக்கிற வழியெலாம் இருக்குது. வேணால் நம்ம அதை கூட விளாக் எடுத்து போடலாம் பாருங்கள். சரி, இப்போலேருந்து அந்த மோசமான ரோடு ஆரம்பிக்கும் பாருங்களேன். அப்படியே இந்த இடத்துல ஒரு படுங்குழி இருக்கும் பாருங்கள். இது லைட் டொங்கு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லாரி உருவாக்கின குழி. இது சிமெண்ட். இது அதே ஓட்டை போட்டு அதுமாரி ஆக்கிடுச்சு. என்ன பண்ணுறது, இந்த மண் ரோட்டில் போகும்போது தான் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ண முடியுது. என்ன தான் அப்படி இப்படின்னு போனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்போ எங்கே உள்வாங்கன்னே தெரிய மாட்டேதுங்க. இந்த தண்ணியில் விட்டு பார்ப்போமா? இதுலேயே நம்ம பைக் போயிடுது. பரவாயில்லையே, நீ அட்வென்ச்சர் 390 போட்டு கொடுப்பா பிளாட்டினா. இவனுங்க வேறு பின்னாடி உட்காந்து என்னை விட இவனுங்க அதிகமாக பேசினுக்கானுங்க. என்ன பண்ணுறது? சரி, இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இவனுக்கு 2 பேரையும் உட்கார வச்சிட்டேன். சரி போகலாம். இந்த இடம்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. சிமெண்ட்டு நல்லா செட் ஆனதுனால அந்த அளவுக்கு உள்வாங்கலை. ஓரளவுக்கு ரோடும் பரவாயில்ல. இருங்க, கேமராவில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்படியே இருந்தால் போதும். இதேமாரியே புட்றா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த கட்டிங்கில் வளைச்சிப்போம். இங்கே பாருங்கள், நம்ம எப்படி இந்த சேத்துல இப்படி சூப்பராக வளைக்கிறோம்ல. என்ன ஒரு சில டைமில் ஊந்துருக்கிறேன், அவ்வளோதான். சரி, என்னதுங்க அது? அடா கடவுளே, கார் ஒன்று மாட்டின்னு இருக்குது. நம்ம கார் தாங்க அது. சும்மா இந்த அளவுக்கு வீல் தூக்கின்னு இருக்குது. ஐயோ, இதை வேற இப்போ தூக்கணுமா? சரி, என்ன பண்ணுறது, பார்ப்போம். பின்னாடி போய் பார்ப்போமா? சரியாக உட்காந்துருக்குதுங்க. டிராக்டர் வர வச்சு தான் எடுக்கணும். தூக்கி எடுக்கிறது வாய்ப்பே இல்லை. அது வேறு மாடு வெயிட் இருக்குமே. சரி, விளாகை முடிச்சுட்டு நான் போய் காரை தூக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you later.